9/8/2025 திருவண்ணாமலை ராஜகோபுரம் பின்னால் இருக்கும் அருணகிரி யோகேஸ்வரி மண்டபத்திலிருந்து தமிழ் தெரிவித்தார் ஜோதி. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை காலை வரை பல லட்ச பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். திருவண்ணாமலையில் உள்ள 14 கிலோமீட்டர் தொலைவு கிரிவல பாதையில் மாதம் தோறும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் ஆடி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:43 மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை பிற்பகல் 2:18 மணிக்கு முடிகிறது. இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என்று அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை காலை முதலே பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கினர். மாலை 4:30 மணிக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இரவு 8 மணிக்கு பிறகும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து சனிக்கிழமை காலை வரை பக்தர்கள் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டனர். மேலும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க சந்நிதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து வழிபட்டனர். கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் தரிசனத்துக்காக வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் மற்றும் அனைத்து துறைகள் சார்பில் போதிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்களின் பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை ஒட்டி பக்தர்கள் நலன் கருதி நகரை சுற்றி 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையங்களிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஆந்திரம், கர்நாடகம், புதுவை ஆகிய மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. நந்தியம் பெருமாள் நம்ம எப்படி வழிபடணும் தெரியுமா? நம்ம உள்ள நுழையும் போதே நந்தியம் பெருமாள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும். என்ன வேண்டுகோள்னா, உமையொரு பகன்கிட்ட நம்ம வேண்டுற மாதிரியே நந்தியம் பெருமாள்கிட்டையும் வேண்டுதல் வைக்கணும். உமையொரு பகன் எனக்கு அருள் புரியறதுக்கு நீ அருள் புரிய இறைவா அப்படின்னு அவர்கிட்ட வேண்டணும்னா அவர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நந்தியம் பெருமாள். என் பேர் கண்ணம்மா, காரைக்குடியிலிருந்து வரேன். கிரிவலம் வந்தால் 1 வருஷமா. இப்போ சரிதா அண்ணாமலையார் அருளார் எங்களுக்கு இங்கே அன்னதானம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். சேவை. வணக்கம், என் பேர் சரிதா, நான் காரைக்குடியிலேருந்து வரேன். கடந்த 1 இயராக வந்துட்டு இருக்கேன். எப்பவும் இல்லாமல் போன திருப்பு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன் இங்கே எனக்கு எல்லா தரிசனமுமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு 5 வருஷம் கிடைச்சது எனக்கு 1 இயர் கம்ப்ளீட். போன ஆடிக்கு தொடங்கினேன், இந்த ஆடிக்கு கம்ப்ளீட்டாக முடியுது, 1 இயர் முடியுது. எனக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறதுக்கான எனக்கு அந்த இதெல்லாம் அண்ணாமலையார் கொடுத்துருக்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்கத்திலேயே போய் நம்ம எப்பவுமே ரொம்ப நேரம் காத்திருந்து நம்ம இதை பண்ணதுன்னா இப்போ நான் பக்கத்திலேயே இருக்கேன். அண்ணாமலையா இருக்கேன், அண்ணாமலையா இருக்கு, உண்ணாமுலை தாயாருக்கு அரோகரா, உண்ணாமுலை தாயாருக்கு அரோகரா, உண்ணாமுலை தாயாருக்கு அரோகரா, ஸ்டார்ட். அண்ணாமலையாருக்கு. டீச்சர், நான் காரைக்குடியிலேருந்து வர்றேன். என் பேர் கீதாராம். நான் ஒரு 5 வருஷமா அண்ணாமலை என்னை ரொம்பவே இழுத்துக்கிட்டாரு. எனக்கு இந்த அண்ணாமலையார் கோவில்ல ரொம்ப பிடிச்சது நந்தியம் பெருமாள். ஏன்னா நந்தியம் பெருமாள் தான் ரொம்ப ஸ்பெஷலானவர். ஏன்னு சொல்லவா, நந்தியம் பெருமாள் நமக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கே முக்தி கொடுக்கக்கூடிய சிறந்த சக்தி வாய்ந்தவர். அவரை ருத்ரன்னு சிறப்பா சொல்றாங்க. அப்படின்னா துக்கத்தை நீக்குபவர்னு அர்த்தமா. அவரு கலைகளிலையும் சிறந்தவர். யாருக்கெல்லாம் கலையில ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் நந்தியம் பெருமாளை கும்பிடணும். சித்தர் 17 சித்தர்கள்லயே தலை சிறந்தவர். அவர் தான் ரொம்ப மெயினான சித்தர். அந்த இடைக்கால சித்தருடைய சமாதி இங்க ஜீவசமாதி ஆகிருக்கிறாரு. அது அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள இருக்குது. நான் இவ்வளவு வருஷம் எனக்கு அது தெரியவே இல்லை. ஐயா ஜோதி ஐயா புண்ணியத்துல அந்த இடைக்கால சன்னதியை நான் தரிசனம் பண்ணேன். எனக்கு அப்படியே ரொம்ப மெய்சிலிருந்து போச்சுது. இன்னும் வாய்ப்பு கிடைச்சுன்னா அடுத்த தடவை அது முன்னாடி தியானம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அண்ணாமலை அதனால அதுவும் நடக்கும்.
இங்கே 18 சித்தர்கள் இருந்தாலும் இடைக்கால சித்தர் தான் ஸ்பெஷலாக இருப்பாங்க. இன்னைக்கு நான் அதை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைச்சிருக்காது. ஆனால் எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக கிடைச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேற யாருக்குமே அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. இன்னைக்கு அரிதான் எனக்கு கிடைச்சிருக்கு. நடக்கிறது எல்லாமே இந்த 2-3 மந்த்ஸா நான் அண்ணாமலையாருக்கு வர வர எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ஸ்பெஷலா தெரியுது. எனக்கு மனசுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. பேர் கவிதா. நான் வானாபுரம். அண்ணாமலை கோயிலுக்கு 2 வருஷமா வந்துருக்கோம். அகத்தியர் கோயிலுக்கு மேலே மலை மேலே போயிட்டு நாங்கள் போன முறை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருக்கு. Thank you.